சினிமால பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா? இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா? அது படத்துல ஈக்குவாலிட்டி சொன்னாங்க அவங்க. தமிழ் சினிமால அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. அது எந்த வகையில சொல்றீங்க? இதை இப்போ ஆக்சுவலா ஒரு டைரக்டர் வந்து ஹீரோயின் சூஸ் பண்றாருன்னா ஹீரோக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஹீரோக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இது 4 கதைன்றதுனால ஹீரோக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் படத்துல எப்பயுமே இருக்கும். ஹீரோயினுக்கு அந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு கேட்டேன். எனக்கு ஐ டோன்ட் நோ இது இந்த கேள்வி இந்த மேடையில எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அது ஆண் பெண்ங்கிற வித்தியாசமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பா இருக்கு. தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய மேடை இது கிடையாது. அது நம்ம தனியா ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம். ஒரு குடும்பம் ஒரு வீடு தான் அப்படின்னு சொன்னீங்க. பக்கத்து வீட்டு மேலேயும் பார்வை விழும் இல்லையா? மாற்றம் தோட்டத்துக்கான மலை மனம் அதிகம். பாக்குறதோட நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது, பக்கத்து வீட்டு நல்லது. பாக்குறதுல தப்பும் கிடையாது. நாலு விதமான கதைகளை ஒரு படத்துல வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அது வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் வந்திருக்கு. அந்த படம் நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆக்சுவலி ஒரு டிக்கெட் விலையில நீங்க 4 படங்களை வந்து பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஃபீலை நிச்சயமா இந்த படம் கொடுக்கும். அது மட்டும் நம்ம டீமே சொல்லியிருக்காங்க, விமன் எம்பவர்மெண்ட் பத்தி இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் இந்த படம் பேசியிருக்கு. செப்டம்பர் 26ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இதை நீங்க எல்லாரும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா எங்களுக்கு அமைத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.